அடே மோட்டோ சீக்கிரமா எந்திரிடா, வீட்டை சுத்தம் பண்ணிடலாம். போன போகிக்கு அப்புறம் இந்த வீட்டை நம்ம சுத்தம் பண்ணவே இல்ல மோட்டோ. அதெல்லாம் நாளைக்கு பண்ணிக்கலாம்டா, அதுக்குள்ள என்னடா அவசரம்? மோட்டோ அர்த்தம் இல்லாம பேசாத. நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கே பண்ணிடணும். இன்னைக்கு பண்ண வேண்டியதை எப்போ? எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாதுடா வீங்கன கண்ணா. எந்த வேலையை தள்ளி போட்டாலும் வாழ்க்கையே நம்ம தள்ளி போடுறோம்னு அர்த்தம், புரிஞ்சுக்க. அதனாலதான் டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. பெரிய சாதனை பண்ணவங்க எல்லாம் டைமை ஃபாலோ பண்ணிருக்காங்கடா, புரிஞ்சுக்க. நான் உனக்கு நல்லதுதான் சொல்றேன். பங்க்சுவாலிட்டி எங்க பாட்டங்காலத்துல இருந்து ஊறி போனதுடா இந்த உடம்புல. டேய் நீ வேணா ஒண்ணு பண்ணு, நீ முதல்ல பெருக்க வேண்டிய வேலையை பாத்துக்க. நான் என் வேலையெல்லாம் இப்ப ஒரு நொடியில செஞ்சு முடிச்சிடுறேன் பாரு. அப்படி உங்க அறிவுரையை கேட்கறவங்க நல்லா இருப்பாங்க. மோட்டுவும் அதே மாதிரி தான் போல இருக்கு. நான் சொன்ன உடனே மாறிட்டேன். என்னது இது? அது ஒண்ணு இல்லடா, பங்க்சுவாலிட்டியை பத்தி பேசிக்கிட்டு இல்ல. காலையில சாப்பிட வேண்டிய சமைச்சவ ராத்திரியா சாப்பிட்டோம்னா ஒரு வேலை மிச்சமாகும்ல, டைம் சேவ் ஆகும்ல. இல்ல நல்லா வருவேன் மோட்டோ. இப்ப பாரு. ஆமா, இப்ப Dress மாட்டிட்டு எங்கடா கிளம்புற? ஜாகிங் போக போறேன்டா. நாளைக்கு காலையில போக வேண்டிய ஜாகிங் இப்ப பண்ணிட்டா ஒரு நேரம் மிச்சமாகும்ல. அதாவது விடுஞ்சது பண்ண வேண்டிய வேலையை இப்பவே பண்ணிடுறோம். எப்படி சூப்பரா? உனக்கெல்லாம் போய் அட்வைஸ் பண்ண பாரு, என்ன கேட்கணும்டா. ஆமா ஐடியா. இன்னொரு அட்வைஸ் மோட்டோ, நாளைக்கு எப்படியா இருந்தாலும் நீ தூங்க தானே போற, அது இப்போ தூங்கிடு. உனக்கு தானே டைம் மிச்சம். நான் சொல்றத நீ கேட்டீனா கூடிய சீக்கிரத்திலேயே நீ மிகப்பெரிய ஆளா வளர்ந்துருவே மோட்டோ. ஆமாடா கரெக்ட். சீக்கிரமா வா, நாம தூங்கிட்டு ஆயத்த மிச்சம் பண்ணலாம். நான் இப்ப தூங்க போறேன். குட் நைட். அதுக்குள்ள கொரட்டா வரைக்கும் போயிட்டான். ஹலோ பாக்ஸர் அண்ணா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியல, சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னது சப்பாத்தியா? ஏங்க என்ன கிண்டல் பண்றீங்க? நீங்க இங்க நின்னு காரை தானே சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சும்மா போய் சொல்றீங்க. அதான் கண்ணுக்கு தெரியுதுல, அப்புறம் என்னடா சும்மா என்ன பண்றீங்கன்னு கேள்வி. போய் நேரத்தை வீணாக்காம வேலையை பாருங்க. நாளைக்கு நான் கார் எடுத்துக்கிட்டு ஒரு லாங் டிரைவ் போகணும். அண்ணாச்சி, நீங்க தான் டயத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நாளைக்கு நீங்க எந்த வேலையும் தள்ளி போடக்கூடாது, அதை இன்னைக்கே செஞ்சாகணும். நன்றே செய், ஒன்றே செய், அதிக இன்றே செய்தி பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டதில்லையா? அதாவது நாளைக்கு நீங்க எந்த வேலையும் தள்ளி போடாம உடனுக்குடனே செய்யணும். நீங்க நாளைக்கு போக போற லாங் டிரைவ் இன்னைக்கே போனீங்கன்னா உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். உடனடியா கிளம்புங்க, போயிட்டு வாங்க. பாய். ஏய் மோட்டோ, நீ என்னடா பண்ண? உன்னை வந்து கவனிச்சுக்கிறேன். வந்ததுக்கு அப்புறம் இவர் பிராக்டிஸ் நம்ம உடம்புல குத்தி தான் பண்ண போறாரு மோட்டோ. திரும்ப எதுக்காக நான் வந்து அடிக்கணும்? அடிக்கிறது முடிவு பண்ணா இப்பவே வந்து அடிக்கலாம்ல பாக்ஸர் அண்ணா. எங்களை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இப்பவே வந்து அடிங்க. நாளைக்கு வந்து அடிச்ச நேரத்தை வீணாக்காதீங்க. எந்த வேலையா இருந்தாலும் உடனே செய்யணும். அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ சொல்றதா கரெக்ட்னு எனக்கு தோணுது. உங்களை கையோட எடுத்துட்டு போய் ஒரு வாரம் வச்சு அடிக்கிற வாங்கடா. அதுல கார பிடிக்கிறேன். முதல்ல ரெண்டு பேரும் நீங்க காரை பிடிக்கடா. அப்பதான் என்னால உங்களை நல்லா அடிக்க முடியும். எங்கடா போகுது? கீழே சிங்கம் சார். கடவுளே, ஓட்டு பத்துல தான் இன்ஸ்பெக்டர் காப்பாத்துங்கன்னு சொல்றாங்க போல. இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல சிங்கம் நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு அர்த்தம். அவனுங்க உன்னை தாக்க போறானுங்க. ஆனா இவனுங்க எங்க இருந்து தாக்க போறாங்கன்னு தெரியலையே. இதுல இருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? இறங்குங்கடா, இறங்குங்க. எங்க போயிட்டாரு? உங்க ரெண்டு பேரையும் நான் ஜெயில தூக்கி போட்டுருவேன். இல்லைங்க, இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் மோட்டு பத்லு தானே? இதுக்கு காரணம் வேற யாரா இருக்க முடியும்? அவனுங்க என் வாழ்க்கையில எப்ப வந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஆக்சிடென்டா நடந்துகிட்டு இருக்கு. அடோ, என்னப்பா மோட்டு பத்துல புது வண்டி வாங்கி இருக்கீங்களா என்ன? இதுல இன்ஜின் இல்ல, கிளட்ச் இல்ல. சமைச்சா குடுறா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அதுக்கான பணத்தையும் வாங்கிக்க. ஆனா நம்ம அப்படியே போல இருக்கோம். முதல்ல சமோசா, அப்புறமா பணம். எப்படி இருந்தாலும் பணம் கொடுக்க போறோம், அப்புறம் கொடுக்க போற பணத்தை இப்பயே வாங்கிக்கங்க. டைம் மிச்சமாகும்ல. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. சரி ஓகே, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. மரியாதையா பணம் கொடுக்கறதா இருந்தா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. என்னடா ட்ராமா பண்றீங்களா? ஓடு ஓடு. தில்லு இருந்தா மறுபடி வாங்க, அப்ப பேசிக்கிறேன். இனிமே பணம் கொடுப்பியா? நில்லுங்க நில்லுங்க ரெண்டு பேரும். எதிர் மோட்டோ உங்களை
சிங்கம் சார் மோட்டோ 10 ரூபா பிடிங்க. எங்கேயோ தப்பு நடக்க போகுது. ஏன்னா அவங்களே வந்து பணம் கொடுத்தாங்க. சீக்கிரமா செக் பண்ணுங்க. அந்த பணம் டூப்ளிகேட்டா கூட இருக்கலாம். அவனுங்க எங்க? அந்த பக்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, மலைப்பகுதியை சுத்தி பார்க்கறதுக்கு நீயும் எங்க கூட வரியோ? என்னது மலைப்பகுதிக்கா? எதுக்குடா? அந்த மலை பகுதியில ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு சொன்னாங்கப்பா எனக்கு. ஒரு தடவை அந்த மலைக்கு போய் நம்ம பார்த்துட்டு வரலாமாப்பா? அப்புறம் தெரியும் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு. அட வாங்கோப்பா, ஜாலியா ரைடு பண்ண மாதிரி இருக்குமல்லே, வாங்கோ. சார் பேசுனது போதும், சீக்கிரம் வண்டி எடுங்க. மோட்டு 10 அங்க இருக்காங்க பாருங்க சிங்கம் சார். நாம சத்தம் போடாம போய் அவங்கள பிடிச்சாகணும். நாம வரோங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சது, நிச்சயமா சொல்றேன், அவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. புரிஞ்சுதா? ஓகே, இந்த ஆபரேஷனை ரொம்பவே சைலண்டா பண்ணலாம். என்ன? லெட்ஸ் கோ. எகிரி புடி. பாக்ஸர், எனக்கு இப்ப கத்தணும்னு தோணுது. அது மட்டும் இல்லாம ரொம்ப பயமா வேற இருக்கு. கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சிங்கம் சார், கண்ட்ரோல். நாம முதல்ல அவனுங்க 2 பேரையும் பிடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கத்தி கூச்சல் போட்டு அடிக்கலாம். சரியா? ஆமா, இதோட டிக்கி எப்படி திடீர்னு ஓபன் ஆச்சு? ஒருவேளை கார்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமா? நாளைக்கு தான் என்ன ஆச்சுன்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கணும். சொல்லிருக்க மாட்டீங்க? எதோ பண்றதா இருந்தாலும் இன்னைக்கே பண்ணணும். நாளைக்குன்னு நாளை தள்ளி போட கூடாது. பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒன்றரை செய், நன்றே செய், அதிகம் இன்றே செய்ன்னு சொல்லிருக்காங்கல்ல. இது நான் பண்றேன். என்ன காரியம் பண்ண வேண்டாம். இப்பவே என்ன ஆச்சுன்னு பேரண்ட திறந்து செக் பண்ணலாம். டிக்கி எதுக்காக ஓபன் ஆச்சுன்னு இப்ப கண்டுபிடிச்சிடுறேன். ஐயோ மோட்டோ, இப்ப நீ என்னடா பண்ற? அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு காரோட சாவியை என்கிட்ட கொடுத்துரு மோட்டு. உடனே காரை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவ்வளவுதான்பா. சீக்கிரம் கொடு மோட்டு. இந்த சிங்கமால இதுக்கு மேல சைலண்டா இருக்க முடியாது. புரிஞ்சுதா? நீங்க சொல்றது உண்மைதான் சார். கையை ரெண்டு தாவே வைக்க. ஆஹா, பறந்து போடு. ஐடியா சார், இந்தாங்க. சீக்கிரமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணு. இது என்னோட ஆர்டர். இந்த நேம் ஆஃப் லா. அம்மா, திடீர்னு நீங்க எங்க இந்த பக்கம்? முதல்ல காரை ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தது எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். கையை கொடு. சரி கபடியா, நீ காரை ஓட்டிக்கிட்டே இருடா. நான் அதுக்குள்ள பேரண்ட ஓபன் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி முடிச்சிடுறேன். ஓபன் இட். மோட்டு, அது எதுக்கு இப்ப தேவையில்லாம ஓபன் பண்ணு? அடே மோட்டோ, உனக்கு விக்கெட்டை காப்பாத்திக்கன்னா ஓடிடுறா. ஏன்னா ஜட்கா சார் உன் மேல கொலை வெறியில இருக்காரு. அவருக்கு நிறைய அடிபட்டிருக்கு. மந்திரி அவர்களே, அங்க பாருங்க. அந்த கிராமத்தை ஃபுர்ஃபுரி நகரோட ஒண்ணு சேர்க்கணும். அதனால இந்த சுரங்க பாதையை உங்க கையால திறந்து வைங்க. 1 வருஷத்துக்குள்ள இந்த வேலை வெற்றிகரமா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். 1 வருஷம் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா இதை விட கம்மியா பண்ண முடியாது. சரி விடுங்க, நான் கீழே போறேன். முதல்ல நான் இதை திறந்து வைக்கிறேன். ஆமா, நீங்க என்ன பண்ற? மந்திரி ஐயா வந்து ரிப்பனை கட் பண்ணிட்டாருனா, அதுக்கப்புறம் நான் இதை பாம் வச்சு பிளாஸ்ட் பண்ணி இந்த வழியை ஓபன் பண்ணிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமா பிளாஸ்ட் பண்ணி அப்புறம் மொத்த வழியையும் தயார் பண்ணிடுவேன். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்ச நாள் பண்ணி எவ்வளவு நாள் தான் டயத்தை வேஸ்ட் பண்ணுவீங்க? எந்த வேலையா இருந்தாலும் உடனடியா செய்யணும். அது இன்னைக்கே செய்யணும், இப்பவே செய்யணும் பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வேண்டாம் வேண்டாமா, சொல்றத கேளு. வேண்டாம், நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? அப்படிலாம் பண்ணக்கூடாது. சொல்றத கேளு. ஏய் போடு, ஏன் இப்படி பண்ற? இவ்வளத்தையும் ஒண்ணா வச்சா இந்த மலையை வெடிச்சு போயிடும்பா. அந்த பையலே, இந்த மலையே காணாம போச்சுன்னா சுரங்க பாதை எதுக்குடா ஊருக்குள்ள? ஒரு வேலை மிச்சமாகல. சீக்கிரம் ஓடி வந்துருங்க. ஆஹா, இவன் தொல்லை தாங்க காரியம் பண்ணிட்டா முடியலையே. போட்டு மேயர் சாரோ மந்திரி சாரோ மலை மேலதான் இருக்காங்கப்பா. அந்த ஜட்காவும் கசிட்டே ராம மலை பக்கத்துல தண்டா சுத்திட்டு திரியுறாங்க. இன்னைக்கு மோட்டு 10 வாழ்க்கையில கடைசி நாள். அவங்கள அடிச்சு துவைச்சு காய போட போற சார். நானும் அவங்கள சும்மா விட போறதில்ல. இவனுங்களை அடிச்சு துவைச்சு காய போடலாம். வாங்க. இப்படி பாருங்க. இங்க பாரு
மோட்டோ எந்த வேலையை செஞ்சாலும் ஒரு லிமிட் வச்சுக்கணும். அதை தாண்டி செஞ்சா இந்த மாதிரி சேதாரம் ஜாஸ்தி ஆகும். நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கு பண்ண வேண்டியதை இப்ப பண்ணுன்னு சொன்னேன். அதுக்காக இப்படியாடா? இவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள போனா இவங்களை வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா? பாக்ஸர் தலையை பாரு. சாரி நண்பர்களே, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன். இன்னைக்கு மோட்டுவை விடக்கூடாது. தொலைச்சு கட்டுங்க அவனை. ஒன்ன ஒரு அடியாவது அடிக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஏய், எல்லாரும் நில்லுங்க. நம்ம சுரங்கப்பாதை ஏற்படுத்தலான்றதோ, ஆனா மோட்டு நம்மளோட வேலையை ரொம்ப சுலபமாக்கி கொடுத்துட்டாரு. அங்க பாருங்க. உண்மையிலேயே சொல்ற மோட்டு, நீ ரொம்ப பிரமாதமான வேலை பார்த்திருக்க. ஒரு வருஷத்துல செய்ய வேண்டிய வேலையை ஒரே நாள்ல முடிச்சிருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மோட்டு. அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி உன்னை நிச்சயம் கவனிக்க சொல்றேன். ஒரு தடவையாவது அடிச்சே ஆகணும். இவங்களுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி அழ ஆரம்பிச்சிட்டாங்க? அது ரொம்ப பெரிய கதை சார். டைம் இருந்தா இன்னொரு எபிசோட்ல சொல்றேன் சார். கேலியோ